திமுகவுல இருந்தா நீங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஆமாங்க, என்ன வேணும்னாலும் செய்யலாம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை மருந்து கடத்துறது அப்படின்னு எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்யலாம். உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாமா? நேற்று முன்தினம் மாலை சென்னை திருமங்கலத்துல காதல் விவகாரத்தினால கல்லூரி மாணவர்களுக்கு இடையில ஏற்பட்ட சண்டையில நிதின் சாய் என்கின்ற கல்லூரி மாணவரை திமுகவோட முன்னாள் எம்எல்ஏவான தனசேகரனின் பேரன் சந்துரு என்பவர் ரேஞ்ச் ரோவர் காரை ஏற்றி கொலை செஞ்சிருக்கிறாரு. கொலைகாரரான சந்துரு நேற்று அவராகவே முன் வந்து காவல்துறை கிட்ட சரண்டரும் ஆயிட்டாரு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல சந்துரு ஜாமீன்ல விடுதலையும் ஆயிடுவாரு. ஏன்னா திமுகவோட டிசைன் அப்படி. இதுக்கான ஒரு குட்டி பிளாஷ்பேக்கையும் சேர்த்தே பார்த்துடலாமா? கடந்த ஜனவரி மாதம் 25 சென்னை ஈசிஆர் சாலையில காரில் குடும்பத்தோடு சென்ற பெண்ணை திமுக கொடிகட்டிய காரில் வந்த 7-8 பேர் துரத்திக்கிட்டு போய் அந்த பெண்ணோட காரை வழிமறிச்சு அந்த பெண் கிட்ட தகராறும் செஞ்சாங்க. இது நாள் வரைக்கும் அந்த சம்பவத்தில் தொடர்புடைய அத்தனை பேரையும் கைது செஞ்சுட்டாங்களா என்பது குறித்து முழு விவரம் கிடைக்கவே இல்லை. அத்தோட அந்த திமுக கொடிகட்டிய கார் யாருக்கு சொந்தமானது என்கின்ற முழு விவரத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி 2023 டிசம்பர் மாசம் சென்னை விருகம்பாக்கத்துல அன்பழகனோட 100ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தோட சிறப்பு விருந்தினரே அம்மையார் கனிமொழி கருணாநிதி தான். அந்த கூட்டத்தின் பாதுகாப்பிற்காக வந்திருந்த பெண் காவலரிடம் திமுகவோட இளைஞர் அணியை சேர்ந்த பிரவீன் மற்றும் ஏகாம்பரம் என்கின்ற பொறுக்கிகள் பாலியல் ரீதியா அத்துமீறி நடந்துகிட்டாங்க. ஒரு கட்டத்துல கதறி அழுத அந்த பெண் காவலர் தன்னுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட புகார் செஞ்சாங்க. காவல் அதிகாரிகளும் அந்த 2 பொறுக்கி பசங்களையும் கைது செஞ்சாங்க. ஆனா அதன் பிறகு திமுகவோட விருகம்பாக்கம் எம்எல்ஏ அந்த 2 பொறுக்கி பசங்களுக்காக சிபாரிசு செஞ்சு பேசி இதை பெருசுபடுத்த வேண்டாம்னு சொல்லி அவங்கள விடுதலையும் செய்ய வச்சாரு. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. இதே மாதிரி அரக்கோணம் திமுக இளைஞர் அணியை சேர்ந்த தெய்வச்செயல் என்பவர் பல பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றியதாகவும் அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்து பல முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு இரையாக்க முயற்சி செஞ்சதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தும் கூட காவல்துறை தெய்வச்செயலை கைது செய்யாம அவர் தன்னுடைய முதல் மனைவியோட ஜாமீன் வாங்குற வரைக்கும் விட்டுட்டு வேடிக்கைத்தான் பார்த்தாங்க. அடுத்தது திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள நுழைஞ்சு ஒரு மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு. இந்த குற்றத்தில் தொடர்புடைய இன்னொரு சாரை திமுக படாத பாடுபட்டு காப்பாத்திருச்சு. பாலியல் வன்கொடுமை மட்டும்தானா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது, ஜாதிய வன்கொடுமைகளையும் செய்வாங்க. சேலம் திருமலைகிரியை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான மாணிக்கம் என்பவர் அந்த ஊர் மாரியம்மன் கோவில்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பிரவீன் என்கின்ற இளைஞர் நுழைஞ்சிட்டதால அந்த கோவிலுக்கு தீட்டு ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி பிரவீனை ஊர் மக்கள் மத்தியில நிக்க வச்சு அசிங்கமா திட்டி அவமானப்படுத்தினார். இந்த செய்தி வெளியில தெரிஞ்ச உடனே மாணிக்கத்தை தற்காலிகமா கட்சியை விட்டு நீக்கிட்டு இந்த சர்ச்சையெல்லாம் ஓஞ்ச பிறகு அவரை மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி திமுகவோட அயலக அணி பொறுப்புல இருந்த ஜாஃபர் சாதிக் பல ஆண்டுகளா மெத் என்கின்ற அபாயகரமான போதைப் பொருளை உலக நாடுகளுக்கு கடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப புரியுதா? திமுகவுல இருந்துகிட்டு நீங்க என்ன செஞ்சாலும் சரி அதற்குண்டான தண்டனையில இருந்து கொஞ்ச நாள்ல வெளியிலையும் வந்துடலாம். திமுகனாலே ரவுடி பசங்க கட்சி, பொறுக்கி பசங்க கட்சின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவிற்கு உண்மையா இருக்கு பாத்தீங்களா? இந்த லட்சணத்துல ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சியில நம்மளையெல்லாம் சேர சொல்றாரு. இப்படிப்பட்ட ரவுடி பொறுக்கி கட்சியிலையா நாம சேரணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க.